Hi everyone. இந்த வீடியோ மிக மிக முக்கியமான வீடியோ. யாருக்கு முக்கியமோ இல்லையோ இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா ரொம்ப பேர் அப்படி தான் இருக்கீங்க. ஏன் அப்படின்னு புரியல எனக்கு. 10th இருக்கட்டும் 11th இருக்கட்டும் 12th இருக்கட்டும் ஆல்ரெடி ஒரு ஆஃப் இயர்லிக்கு ஒரு ஷெடியூல் கொடுத்துருந்தேன். அந்த ஷெடியூல் என்னென்ன லெசன் படிக்கணும் 11th 12th ஆல்ரெடி கொடுத்துட்டேன், 10th கொடுத்துட்டேன். இப்போ 3 பேர்த்துக்கும் வந்து என்ன சப்ஜெக்ட் எந்த நாள் படிக்கணும், எந்த நாள்னு கூட இல்லை, எவ்வளோ போர்ஷன்ஸ் முடித்தா சேஃப், ஹாஃப் இயர்லிக்கு எவ்வளோ போர்ஷன்ஸாவது உங்களால் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் அவுட்லைனாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரியாலிட்டி ஃபேக்ட் என்னென்னா ஒருத்தர் ஒரு மாதிரி. ஸோ அப்போது நம்ம வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்ல முடியும். நான் ஒரு பிளான் ஒரு ஷெடியூல் நான் இப்போ போட்டு கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு அதை டெய்லி ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல. இத்தனைக்கும் ஸ்டடி டைம் டேபிளும் போட்டிருக்கேன். இப்போ எக்ஸாக்ட் ரியாலிட்டி ஃபேக்ட் என்னென்னா நல்லா கேட்டுக்கோங்க. ஒருத்தரோட மனநிலைமையும் எப்படி இருக்குன்னா ஃபுல் போர்ஷன்ஸ் நம்ம எப்படி படிக்கிறது இதுதான். ஸோ மிட்டம் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும், ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்கும் முடிஞ்சிருக்கு. இன்னும் சில டிஸ்ட்ரிக் மட்டும்தான் மிச்சம் மீதி இருக்குது. அவங்களும் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் டைமே இல்லை. ஆல்ரெடி முடிஞ்சவங்களுக்கு ஓகே, இன்னொரு 15 days டைம் இருக்குது. அந்த 15 days டைமில் தான் சொல்ல போகிறோம். நமக்கே தெரியும் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே தான் ஹாஃப் இயர்லி வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, நமக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு ஷெடியூல் மாதிரி தான் கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் 10th 11th 12th. ஸோ போர்ஷன்ஸ் எப்படி முடிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா இருக்கிற மிச்சம் மீதி நாளில் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் முடியுமா, ரியாலிட்டியாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி பண்ணால் நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? இருக்குங்க. நான் கடைசி ஒரு 15 நாள் நான் சொல்கிறேன் அப்படின்னா 15 நாள் எக்ஸாக்டாக இருக்காது, 13 நாளாக இருக்கலாம், 12 நாள். அது எக்ஸாம் மாறும் இல்லையா. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் வேறு டைம் டேபிள், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு மட்டும்தான் கவர்மெண்ட் டைம் டேபிள் மட்டும்தான் அந்த 10ஆம் தேதிக்கு மேலே வருது. ஸோ இந்த சப்ரஷன் இருக்கனால ஒரு 12 நாள்னே வச்சுக்கோங்க. ஓவரால் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் கொஷின் பேப்பர் எழுதவங்களும் 15 days வச்சுக்கோங்க. யாராக இருந்தாலுமே ரியாலிட்டி என்ன, அந்த 10-12 நாளில் என்ன படிக்கிறானோ அதுதான். ஸோ இப்போ ரிவிஷன் அண்ட் ஆல்சோ புது போர்ஷன்ஸும் ஓரளவுக்கு படிக்கணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அப்போ எது முடித்தா சேஃப், ஓரளவுக்காவது நாங்கள் மார்க் எடுக்கணும் சார் அப்படின்னா ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்க வேண்டாம். ரியாலிட்டி என்னன்னு சொல்லிடுறேன். 10th இருந்தீங்க அப்படின்னா நீ வந்து ஒரு 300+ எடுக்க ட்ரை பண்ணா. இது ஒரு வீடியோலேயே சொல்லிவிட்டு நீ வந்து ப்ரெஷர் பண்ண வேண்டாம். நல்லா படிக்கிற பையனாக இருந்தால் 400-450 எடுக்க ட்ரை பண்ணேன். நான் இப்போ தான் சார் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 300 மார்க் மேலேயாவது ட்ரை பண்ணு போதும். 11th 12th இருந்தேன் அப்படின்னா 11th தனியாக சொல்லிடுறேன். 11th அட்லீஸ்ட் ஒரு 390+. சார் என்ன சார் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். ரியாலிட்டி இது தானே. நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் வந்து சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க இந்த மார்க் எடுத்திருக்கீங்க. இந்த மார்க் எல்லோரும் எடுத்திருப்பீங்க இல்லைன்னு சொல்ல. மெஜாரிட்டி பேப்பர் இதை விட கம்மியாக எடுத்திருப்பீங்க. இதுதான் உண்மை. நான் சொல்கிறது கோட்டையிலுக்கு. அப்போ நீங்கள் ஃபுல் போர்ஷன் எடுத்து போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து ஒரு 390 to 400+ எடுத்தீங்கன்னா சூப்பர். நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் ஒரு 450-500 மேலே எடுத்துடலாம். இதுதான் ரியாலிட்டி. அண்ட் 12th எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரியாலிட்டியாக ஒன்றும் இல்லை, 410 மேலே எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதானே சார் 410 அப்படிங்க. 410 வந்து ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்களேன், அது ராசியான நம்பர்னு வச்சுக்கோங்களேன். அந்த 410 மேலே எடுத்தால் கண்டிப்பாக 500 வந்துடும். ஸோ அது ஒரு ஃபேக்ட் இருக்குது. அது நிறைய பசங்கிட்ட பார்த்துருக்கேன், அதனால சொன்னேன். ஸோ ஒரு 410 மேலே 410 கீழே வந்தாலும் ஓகே, 400 கீழே போயிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து லோவஸ்ட்டு, ரொம்ப முடியாதவங்க ட்ரை பண்ணுறது. அப்போ நீங்கள் சராசரியாக ஒரு சப்ஜெக்டில் ஒரு 60%, 60 மார்க்குக்கு மேலே ஒரு 50-60க்கு மேலே எடுத்தால் தான் இந்த டோட்டல் எடுக்க முடியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதுதான் எடுக்க போகிறான்னு சொல்லிட்டு இல்லை, ஓரளவுக்காவது முடிங்க. இப்போ தமிழ் இங்கிலீஷில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 4-5 ஒழுக்கமாக படிங்க போதும். இல்லை நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போடுறோம், அதை படிங்க. ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ நவம்பர் 23 நவம்பர் 30 வரைக்கும் ஒரு பிளானு, ஒரு ஷெடியூல் போட்டுக்கோங்க. டெய்லி 5 மணி நேரம் படிக்கணும், ஈவினிங் 3 மணி நேரம் படிக்கணும், காலையில் 2 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் எழுதுனாலும் இந்த வீடியோவில் நான் எழுதலை. இருந்தாலும் சாயங்காலம் ஒரு 3 மணி நேரம், காலையில் 5 to 7 2 மணி நேரம் அப்படி பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிசம்பர் 1 to 8 இன்னொரு பிளானு. அது என்ன சார் 8 அப்படின்னா 10ஆம் தேதிக்கு மேலே எக்ஸாம் வந்துடுங்கனால எக்ஸாம் வச்சுட்டாங்கன்னா அப்புறம் தமிழ்லாம் படிக்கணும்ல, அதுக்காக அந்த ஃபஸ்ட் எக்ஸாம் 11ஆம் தேதி 12ஆம் தேதினா ஃபஸ்ட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு ஒரு 2 நாள் டைம் இல்லை. அதுக்கு அப்படி ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 8ஆம் தேதி முடி போட்டிருக்கேன். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 7 நாளில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது 23rd நவம்பர் 30 வரைக்கும் நீங்கள் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டுமே ரொட்டீனாக காலையிலையும் சாயங்காலம் நீங்கள் படிங்க. நான் ஏன் வேறு சப்ஜெக்ட் படிக்க வேணாம்னு சொல்கிறேன்னா, ஒழுக்கமாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை தான் ஒழுக்கமாக பண்ண முடியும். இது உண்மையாக ஒத்துக்கிறீங்களா? இந்த 3 சப்ஜெக்டையாவது ஒழுக்கமாக முடிக்க ட்ரை பண்ணுங்கள். மேஜராக மேக்ஸில் ஃபஸ்ட்டு வால்யூம், ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு வால்யூம், கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு, இது ஒழுக்கமாக முடிங்க. செகண்ட் வால்யூமில் ஓகே ஓரளவுக்கு ஒரு 3 சாப்டர் மேக்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 2 சாப்டர் ஒழுக்கமாக படித்து மீதி சாப்டரில் ஏதாவது ஒரு ஒப்பேற்றுற மாதிரி.
ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் வால்யூம் மட்டும் ஓரளவுக்கு நல்லா படிச்சுக்கிட்டு செகண்ட் வால்யூமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் வால்யூம் நல்லா படிச்சு செகண்ட் வால்யூமில் 8, 9, 10 இது எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கள், தவிர விட்டுறாதீங்க எதுவுமே. 10th ஸ்டாண்டர்டுக்கு சயின்ஸு சோசியல் மாறி 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 ஷெடியூல் போட்டு படிங்க. சயின்ஸ், சோஷியல், மேக்ஸு மறந்துடாதீங்க. இந்த 7 நாளில் முடிக்க ட்ரை பண்ணுங்கன்னா மேக்ஸில் ஒரு 4 சாப்டர் 5 சாப்டர் நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 10th ஸ்பெஷலாக. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் 8 days வந்து பார்த்தீங்கன்னா அதர் சப்ஜெக்ட்ஸ், தமிழ், இங்கிலீஷு, பயாலஜி, கம்ப்யூட்ரு அந்த மாதிரி. அப்போ தமிழ் இங்கிலீஷ் படிக்க டைம் இருக்குமான்னு கேட்டால் எக்ஸாம் டைம் தான் படிக்க டைம் இருக்கும். அது எப்பவுமே அப்படி தான். பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸாவது படிங்க. 10th ஸ்டாண்டர்டாக இருந்தால் தமிழ் இங்கிலீஷ் படிக்கலாம், டைம் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து 11th 12th இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டைம் இருக்காது. நீங்கள் தமிழ், இங்கிலீஷு, பயாலஜிக்கு நல்லா அட்டென்ஷன் கொடுங்க. பயாலஜிக்கு டைம் பார்த்தாது. இந்த 8 நாள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 7 நாளுக்குள்ளே எங்களால் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் வால்யூம் முடிக்க முடியுமாங்க சார்னா, ஓரளவுக்கு ஃபஸ்ட்டே படித்து வச்சுருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டேலேருந்தே நான் வந்து ஒன்றுமே படிக்கல அப்படின்னா ஒரு 4 லெசன் ஒழுக்கமாக ஓரளவுக்கு முடிக்கலாம் எல்லாத்துலேயுமே. அதுதான் உண்மை. ஸோ உன்னால் எவ்வளோ முடியுதுன்னு பாரு. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருக்கேன். அதை நீ செக் பண்ணி பாரு போதும். ஸோ இதுதான் ரியாலிட்டி ஃபேக்ட். நான் வந்து இந்த லெசன் படி, இவ்வளோ லெசன் படின்னு சொல்லி ஒரு பிளான் சொல்லலாம், தவிர அது எல்லாருனாலையும் முடியாது. இது வரைக்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வீடியோவில் என்னென்ன லெசன் படிக்கலாம், எந்தெந்த லெசன் வந்து ஹாஃப் டே கவர் பண்ணால் நல்லாயிருக்கும், எந்த லெசன்ஸ் வந்து இந்த 15 days கவர் பண்ணாங்கிறது முதல்ல வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. பார்க்காதவங்க பாருங்கள். 10th ஸ்டாண்டர்டுக்கும் அப்படி தான் என்ன ரியாலிட்டியாக முடிக்க முடியுங்கிறது போட்டிருக்கேன். ஸோ இதை மட்டும் பண்ணுங்கள். இதுலேயும் மீறி லாஸ்ட் மினிட் கொஷின்ஸ் நீங்கள் வந்து இப்போ இருந்தே நீங்கள் மைண்ட் செட்டில் ஏற்றிக்கிட்டிங்கன்னா பப்ளிக்கில் கஷ்டமாயிடும். புரிஞ்சுதான் நான் சொல்கிறது? ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி தோற்றா பரவாயில்ல. நீங்கள் ட்ரையே பண்ணாமல் 30ஆம் தேதிக்கு மேலே உட்காந்து மாங்குன்னு படிச்சிங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ தயவுசெய்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிம்பிளான ஒரு ஷெடியூலு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு மேலேயும் நீங்கள் காலையில் எந்திரிக்கலன்னா கஷ்டம். அட்லீஸ்ட் காலையில் அந்த 5:30 அப்படிங்கிறது வேண்டாம், 5க்கு கரெக்டாக படிக்க உட்காந்துட்டு 7 மணிக்கு உங்களுடைய க்ளோஸ் பண்ணிடுங்க. அண்ட் ஈவினிங்கு 7 to 10 அதில் 6:30 to 9:30 நான் ஷெடியூல் நிறைய போட்டு கொடுத்துருக்குறேன். அருமையாக ஃபாலோ பண்ணலாம். தயவு செய்து கரெக்டாக படித்து கரெக்டாக கொண்டு வாங்க. ஓரளவுக்காவது இனிமேலாவது கரெக்டாக ப்ரொசீட் பண்ணுங்கள். நம்ம மைண்ட் செட்டு தான் எல்லாமே. நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான். சரிங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் வந்து திரும்ப திரும்ப ஆசோலேஷன் ஆகி விளையாட போகிறது கேமு, இல்லை வந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கவனம் சிதறிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு வந்து இன்னும் எனக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வேணுங்க சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாம். 10th சரி, 11th சரி, 12th சரி. இங்கிலீஷ் தமிழுக்கு எங்களுக்கு ஒரு 5 நாள் போதுங்க சார், பயாலஜிக்கும் ஒரு 5 நாள் போதும் அப்படின்னா நீங்கள் 5 நாள் வச்சுக்கலாம். ஒரு 3 நாள் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இதில் படிச்சுக்கலாம். டைம் இருக்குது. இருக்கிற டைமில் ஏதாவது பண்ணுங்க. இப்போ மேக்ஸில் முடிஞ்ச அளவுக்கு 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்டுக்கு என்ன பண்ணலாம்னா 5 மார்க் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அப்புறம் 3 மார்க் 2 மார்க் இம்பார்ட்டன்ட் ஏரியா மட்டும் பார்த்துக்கலாம். நான் சொல்கிறேன், மேக்ஸுக்கு தனியாக வீடியோ போட்டு சொல்கிறேன். 11th 12th 10th அப்படி தான் 5 மார்க்ஸ் தனியாக, ஜாமெட்ரி கிராஃப்ட் தனியாக முடிச்சிருங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படியெல்லாம் வரும்பொழுது 11th 12th வரும்போது சூப்பராகவே எவ்வளோ லெசன்ஸ் உங்களால் ஓரளவு கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஒரு 5 லெசனா 6 லெசனா அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணுறது பாருங்கள். ஓகேவா? ஆனால் மேக்ஸிமம் ஒரு 6 லெசன்ஸ் கவர் பண்ணது நல்லது ஃபிசிக்ஸில். அண்ட் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் வால்யூம் அண்ட் 8, 9, 10. செகண்ட் வால்யூமில் அட்லீஸ்ட் 15th லெசன் 14th லெசன். 11th இருந்தீங்கன்னா 15th லெசன் மட்டும் போதும். ஸோ இதை மட்டுமாவது ஒழுக்கமாக தோராயமாக நீங்கள் ஏதாவது சம்திங் எல்ஸ். இத்தனைக்கும் கெமிஸ்ட்ரியில் டாப் 15 கொஷின்ஸ் போடுறேன்னு வேறு சொல்லியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு உதவும். ஸோ சீக்கிரமாகவே போட்டுறேன். நாளைக்குள்ளே வந்துடும். நீங்களும் படிக்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் மேக்ஸ்க்கு ஆல்ரெடி போட்டுட்டேன். பார்த்து ஒழுக்கமாக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. டெய்லியுமே நமக்கு டைம் போயிட்டுருக்கு. ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் நான் சொன்ன மாதிரி இந்த மதிப்பெண்ணாவது எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா அதுவும் போயிடும். நல்லா படிக்கக்கூடிய பசங்க இது சொல்லலை. அவங்க மேலும் மேலும் ட்ரை பண்ணி நீ கோட்டையிலைக்கு எவ்வளோ எடுக்கிறியோ அதை விட 50 மார்க் ஜாஸ்தி எடுக்க ட்ரை பண்ணு. சரியா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே ஃபெயில் ஆகிடாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ.